சித்தரியும் ஆன்மீக சொந்தங்களுக்கு அடியேனின் மீண்டும் ஒரு ஆனந்த வணக்கம். இந்த முறை நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாத்துக்கும் தேவை பணம். ஏன்னா அன்றைக்கே நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை. காசு இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி அந்த காலகட்டம் வந்துருச்சு. நமக்கு காசு என்ன அடுப்படியில் போனால் கூட படுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், மாடாக உழைக்கிறேன் சார், முதலாளி விசுவாசமாக இருக்கேன் சார், ஓடி ஓடி உழைக்கிறேன் சார், நான் ரொம்ப சுறுசுறுப்பாக உழைக்கிறேன் சார், என்ன உழைச்சேன், என் கையில் காசு தங்கலை சார், நான் என்ன தான் பண்ணிட்டோம். இந்த குடும்ப சரணங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் புலம்பிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் புலம்புறதை கேட்டிருக்கோம், நம்மளும் புலம்பியிருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் புலம்பிகிட்டு இருக்காங்க, நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். காசு இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சார் நீங்கள் கோயிலுக்கே போனாலும் சரி, தெய்வத்துக்கே ஒரு சூடம் வாங்கணுன்னாலும் இன்றைக்கி ₹1 வேணும் இல்லையா? காசு இல்லாமல் நம்மளால் ஒன்றும் ஒரு காரியமும் சாதிக்க முடியாது. பணம் தான் இன்றைக்கி பிரதானம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். காசு இருந்தால் தான் நம்ம சொந்த பந்தமும் நம்மளை தேடி வரும், இல்லைன்னா யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருக்குது. சரி, இன்றைக்கி அந்த காசு சேர்றதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்றது நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி எல்லார் ஊர்லேயும் பெருமாள் கோயில் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் எந்த பெருமாள், அது சீனிவாச பெருமாளோ, கலிய பெருமாளோ, சின்ராய பெருமாளோ, ஏதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் ஆலயம், அந்த கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அந்த கோயிலுக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரம் 6 வாரம் செய்யணும். துளசி மாலை ஒன்று வாங்கணும். இல்லை துளசியை நீங்களே கடையில் வாங்குறது எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை சார்னா, நீங்களே துளசி பக்கத்தில் செடி இருந்தால் பறித்து மாலையை கட்டுங்க. இல்லை துளசியை போய் வாங்கிட்டு நீங்களே உங்கள் கையால் கட்டி பகவானுக்கு சாப்பிட்றது ரொம்ப ஒரு விசேஷம்னு சொல்லி பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த துளசி மாலை ஒன்று கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு இந்த இடத்துல நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. கட்டி கல்கண்டு மாதிரி இருக்கும். ஏன்னா அன்றைக்கி கட்டி கல்கண்டு தான் பூஜை உபயோகப்படுத்துனாங்க. கட்டி கல்கண்டோட தன்மை வேறு, டைமண்ட் கல்கண்டோட தன்மை வேறு. இந்த கட்டி கல்கண்டு பெருசாக இருக்கும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். அந்த கல்கண்டு உங்களால் முடிஞ்சளவுக்கு 100 கிராமோ 1/4 கிலோவோ வாங்கிக்கோங்க. பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை, அவருக்கு படைக்கிறதுக்கு நிவேதனன்றது கட்டி கல்கண்டு வாங்கிக்கிட்டு, சுக்கர நெய் அப்படின்னா சுத்தமான நாட்டு பசுமாட்டு நெய், அதாவது சுக்கர விளக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சுக்கரனா நெய் விளக்கு. இதில் ஏன் சுக்கரன்னு சொன்னாங்கன்னா, காலவர்ஷத்துக்கு 2வது வீடு ரிஷப வீடு, அது சுக்கரனோட ஆட்சி வீடு. சுக்கரன் தான் கோமாதா, அதாவது கோவீடுன்னு அதுக்கு பேர். பசுமாடு, கால வீடு, ரிஷப வாகனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதனால் அதை சுக்கர விளக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சுத்தமான பசுமாட்டு நெய்யோ நாட்டு பசுமாட்டு நெய்யோ கிடைச்சா வாங்கிக்குங்க. அந்த நெய்யை வாங்கி 6 அகல் விளக்கு, சிட்டி விளக்குன்னு சில ஊரில் சொல்லுவாங்க, வாங்கி முதல் வீட்டில் தண்ணியெல்லாம் ஒரு இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, தாமரத்தண்டு திரி இல்லைனாலும் பரவாயில்ல, சுத்தமான பருத்தி பஞ்சில் போடுவோம். ஏன்னா சந்திரன் தான் அப்போ வேறு, பருத்தி சந்திரனுக்கு உரியது. பருத்தி திரி போட்டு அழகாக பெருமாளுக்கு முன்னாடி 6 அந்த விளக்கு நெய் விளக்கை ஏற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். வேறு 6 பேருக்கும் அர்ச்சனை பண்ணக்கூடாது. யாருக்கு பொருளாதாரம் தேவையோ அவங்களுக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். இதை 6 வாரம் செய்யணும். சார் இதெல்லாம் சொன்னீங்க, என்ன கிழமை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? வெள்ளிக்கிழமை செய்யலாம். சார் நாங்கள் வேலைக்கு போகிறோம் சார், எங்களால் வெள்ளிக்கிழமைலாம் செய்ய முடியாது சார், வேலை போல் அதிகமாக இருக்குன்னா, காலையில் பக்கத்தில் ஒரு 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ளே எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும், செய்யலாம். இல்லை வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மாலை பொழுதில் செய்யலாம். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை செய்யுங்க. செய்யும் பொழுது சார் இதில் எங்களுக்கு விதி விலக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை அன்றைக்கி தான் செய்யணும்னா அன்றைக்கி அதை செஞ்சால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை என்று கட்டாயம் 6 வாரம் தொடர்ந்து இதை நீங்கள் செஞ்சு வரும் பொழுது கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு பொருளாதார உயர்வு கட்டாயம் கிடைக்கும். இதை நான் சொல்லி பல பேர் செயல்பட்டு வெற்றி முறைகளை கையாண்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சும்மா அதாவது ஒரு புக்கில் படிக்கிறோம், அதை அப்படியே தூக்கி சொல்கிறன்றதுலாம் என்கிட்ட இல்லை. எதையும் நான் அனுபவித்து ஆராயாமல் வெளியில் சொல்ல மாட்டேன். இதை நானும் செஞ்சு பார்த்துருக்கேன். என்னோடய சக நண்பர்களுக்கு கொடுத்து அவர்களும் செய்து வெற்றி பெற்ற பிறகு தான் இதை நான் இன்றைக்கி ஒரு மீடியா மூலிமா நான் உங்களுக்கு செய்கிறேன். இதை செய்து அனைவரும் பயன்பெறுங்கள்.